வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் அதுவும் மொபைலில் எப்படி நாம் அந்த ரோவோட ஹைட்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரோ காலம் ரெண்டையும் ரீசைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஹைட்டை கூட்ட குறைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அந்த காலமை ஒரு காலத்தையும் இன்னொரு காலத்தையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, முதல்ல இது ரோவோட ரீசைஸ் பண்ணணும். காலமையும் ஹைட்டையும் கூட்டணும். ஸோ மேலே கார்னரில் ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னே ரெண்டு பக்கம் க்ரீன் ஆகிடுச்சு. ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரோலை பிடிச்சி நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் நகட்டினோன்னு பாருங்கள், ஸ்பேஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கீழே லெஃப்ட் சைடில் பாருங்கள், கீழே 7 கீழே ஒரு ஸ்க்ரோல் இருக்குது, அதை நகட்டினோன்னு பாருங்கள், காலமும் ரோவும் ரெண்டுமே அட்ஜஸ்டபிள் ஆகிடுச்சு. இப்போ இதை கம்மி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப அதை லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துடும், சைஸ் சின்னதாக வந்துடும். அதே மாதிரி கீழேயும் லேஸாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சைஸ் சின்னதாக வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரோ காலம் பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ போல செலக்ட் பண்ணிவிட்டு அதை லேஸாக பிடிச்சி நகட்டினோம்னா அடுத்த காலமுக்கு வந்துடும். இதே மாதிரி தான் என்ன செய்யணும், ரோவையும் காலமும் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. சரிதானா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களுக்கு அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.